ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. குடும்பம் செழிக்க, ஆரோக்கியம் பெருக, காவிரி அன்னையின் அருள் கிடைக்க அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி ஆடி 18 ஆடி நோம்பின்னு சொல்லுவோம். எதுக்கு இது கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் தென்மேற்கு பருவமழை பேஞ்சு காவிரி ஆறெல்லாம் நீர் பெருக்கெடுத்து ஓடுமாமாங்க. அப்போ நம்ம விவசாயிகள் காவிரி ஆற்றுக்கு நன்றி சொல்லும் வகையாக தான் இந்த ஆடி 18 கொண்டாடப்படுதுங்க. அந்த காலத்தில் நெல் கரும்பெல்லாம் விதைப்பாங்க. நம்ம இப்போ ஹோம் கார்டனிங்காக இயற்கை விவசாயத்துக்காக இந்த மாதிரி விதையெல்லாம் நாளைக்கு ஆடி அமாவாசைக்காக விதைக்கலாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. நீங்களே ரெடி ஆகிக்குங்க. சரி வாங்க, இன்றைக்கி ஆடி 18 ஸ்பெஷலாக புடலங்காய் பஜ்ஜியும் பாசிப்பருப்பு பாயாசமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி புடலங்காய் எடுத்துருக்கேங்க. இளம் புடலங்காயை எடுத்துக்கோங்க. பிஞ்சு புடலங்காயை இருந்தால் தான் நம்மளுக்கு பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முத்துனதாக எடுத்திங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நம்ம புடலங்காயை எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பஜ்ஜிக்கு புடலங்காயை ரவுண்டாக ரிங்காக தான் கட் பண்ணி எடுப்போங்க. அதனால் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மெதுவடையா இல்லை பஜ்ஜியானே சந்தேகமாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக வருங்க. சிலருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, வாய்வும் வாங்க. அதனால் இந்த மாதிரி புடலங்காய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்திங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சண்முகா பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கேங்க. பஜ்ஜி மாவுலேயே சண்முகா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் பஜ்ஜி மாவில் ஒரு கரண்டி நம்மளோட இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு நம்ம சேர்த்தும் போது பஜ்ஜி நல்ல பொதுன்னு புஷ்ஷுன்னு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க பஜ்ஜி மாவை. தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது, எண்ணெய் அதிகமாக இழுக்காது. பஜ்ஜி மாவு கல்லாட்ட கெட்டியாக கரைச்சிக்கிட்டால் தான் நம்மளுக்கு பஜ்ஜியில் எண்ணெய் ரொம்ப இழுக்காதுங்க. நல்லா மொறுன்னு வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொல்லங்காயை உள்ள மாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பொல்லங்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி பொல்லங்காய் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. பொல்லங்காயில் நீர் சத்து அதிகங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க அதெல்லாம் நம்மளுக்கு பஜ்ஜி சாப்பிட்லான்ட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா, டெம்டிங்காக இருந்தால் இந்த மாதிரி பொல்லங்காய் பஜ்ஜி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி அதுக்கு 1 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க. நான் முழு பயிர் வாங்கி உடச்சதுனால இந்த மாதிரி தோலோடு இருக்குங்க. நம்மளோட காட்டு பயிர் தான், அதனால் இந்த மாதிரி தோலோடு இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட்டி வெல்லம் நான் இன்றைக்கி 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 கட்டி வெல்லம் எடுத்துருக்கேங்க. தண்ணி லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு இந்த கட்டி வெல்லத்தை போட்டு கொதிக்க விடுங்க. இதுக்கு பாவெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த கட்டி வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். நம்ம வறுத்து வெந்துட்டுருக்கிற பருப்பு இந்த மாதிரி நல்லா கொலைய வேகக்கூடாதுங்க. பருப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வரும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச இந்த வெள்ளை பாகை பருப்பு வெந்ததையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சல்லடையில் வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது தூசி இருந்தால் கூட நம்ம சல்லடையில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நெய் விட்டு நம்ம தேங்காய் 1 மூடி தேங்காய் கண்டிப்பாக பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு சேர்த்திங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் குடிக்கும்போது அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா நெய்யில் வறுத்துட்டு நம்ம பாசிப்பருப்பு வெல்லம் இந்த நட்ஸு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சாவே சூப்பராக பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருங்க. பாசிப்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கல்லாட்டு இருந்துச்சுன்னா ஆறாறு ரொம்ப கெட்டியாயிருங்க. பாசிப்பருப்புலேயே ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி புடலங்காய் பஜ்ஜியும் பாசிப்பருப்பு பாயாசமும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே ஒரு 1/2 ஹவர்லேயே ரெண்டுமே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.